என்ன மேன் சொல்ற? சார், யாரோ 2 பேர் குறுக்கு நேரத்துல வந்து கோயில் சிலையை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இது உடனே ஊர்ல ஓடுற எல்லா வண்டியும் ஸ்டாப் பண்ணி செக் பண்ண சொல்லுங்க. டேக் ஆக்ஷன் இமிடியட்லி. எஸ் சார். ஸ்டாப் ஸ்டாப். எங்க இருந்து வரீங்க? ஏன் சார்? சினிமாக்கு போயிட்டு வரோம். இது பாருங்க டிக்கெட். சார் ஒண்ணும் இல்ல சார். சரி நீங்க போலாம். என்னையா தரைய பார்த்து ஊதிக்கிட்டு வர? நாயன ஊதுறியா இல்ல ரோட கிளீன் பண்றியா? நில்லையா செக் பண்ணணும். இந்தாங்க. இதே இல்லையா? அதே வாணம்ங்க. அது நாளைக்கு கல்யாணம் போற பொண்ணுங்க. பாத்தீங்களா? பொண்ணை நம்பாம மாப்பிளையும் கூடவே வந்துகிட்டு இருக்காருங்க. நீங்க வேற செக்குக்கு பண்ணீங்க, அப்புறம் பக்குன்னு ஆயிடுங்க. யோ, என்னையா நீ கதைய கண்ணா பண்ண டெவலப் பண்ற? நாங்க வண்டியா சொன்னோம். வண்டியாவா? இவன் என்ன வண்டிய வாயால ஸ்டார்ட் பண்றான்? யோ கான்ஸ்டபிள், கல்யாண ஊர்வலத்தை நிக்க வச்சுக்கிட்டு என்னையா இது? அவங்க அனுப்பியா? எஸ் சார், நீங்க போகலாம். ஸ்டாப். இந்த நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த பணத்தை எல்லாரும் எடுத்துக்கங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்கப்பா. சீக்கிரம் வாங்க ஐயா. நல்ல வேளை கல்யாண வண்டின்னு டிக்கியை செக் பண்ணல. செக் பண்ணிருந்தாங்க சிலையும் பார்த்திருப்பாங்க, நானும் மாட்டிட்டு இருப்பேன். Stop it. I am ashamed of yourselves. இதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் பல இடங்கள்ல கோயில் சிலைகளை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. ஆனா ஒருத்தரையும் கண்டுபிடிக்க முடியல. இல்ல? சாரி சார். ஆல் ரைட், ஆல் ரைட். இனி நானே நேரடியா இறங்கி கண்டுபிடிக்கிறேன். Yes, I will win. சிலையை ஸ்டில் எடுத்து என்ன பண்றீங்கன்னு தெரியும். கொண்டாத. என்ன ராஸ்கல்? Come on, tell me the fact. யார் நீ? முதல்ல சிலைகளை ஸ்டில் எடுத்து பிறகு கொள்ளையடிக்கிற அந்த கூட்டம் எங்க இருக்கு? சார், எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. உங்க கூட்டத்துக்கு யார் லீடர்? சொல்லு. சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. தெரியாது? ஐயோ ஐயோ அடிக்காதீங்க. அப்பா அம்மா, நிச்சயமா எனக்கு தெரியாதுங்க. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டா தப்பிச்சு, இல்ல உடம்பு புண்ணாயிடும். உண்மையை தாங்க சொல்றேன். நான் இந்த மாதிரிலாம் போட்டோ எடுத்து 4 காசு சம்பாதிக்கிறவன் தான். மத்தபடி எனக்கு வேற ஒண்ணும் தெரியாதுங்க. தெரியாதா? உனக்கு தெரியுங்கிறத நான் தெரிய வைக்கிறேன். ஐயோ அடிக்காதீங்க. அம்மா அடிக்காதீங்க. Constable, get some water. எஸ் சார். அடிக்காதீங்க. நாளைக்கு காலையில வருவேன். மரியாதையா உண்மையெல்லாம் சொல்லிடணும். இல்ல உன் தோலை உரிச்சிருவன். ஜாக்கிரதை. அவசரப்பட்டு அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. நம்ம கூட்டத்தில் சேர்ந்த ஒருத்தன் யாராவது போலீஸ்ல மாட்டிக்கிட்டான்னா அவனை உடனே காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையா? கரெக்ட். அவனை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை தான். பட் போலீஸ் கொடுக்கிற அடி உதைக்கு பயந்து அவன் நம்மள காட்டி கொடுத்துட்டா நாம எல்லாரும் கூண்டோட கைலாசம் போக வேண்டியதான். அதுவும் கரெக்ட். அதனால அவனை மட்டும் வைகுந்த பதவிக்கு அனுப்பிச்சு வச்சுட்டா எப்படி? பியூட்டிஃபுல். இல்ல பாஸ், நம்ம ஸ்டில் போட்டோகிராஃபர் சிவா ரொம்ப நல்லவன். உயிரே போனாலும் உண்மையை சொல்ல மாட்டான். அது கூட கரெக்ட். உயிர் போனா உண்மையை சொல்ல மாட்டான், போகலன்னா சொல்லிடுவானே. மனோகர், நம்ம கூட்டத்துல ஒருத்தன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா ஒண்ணு அவனா சாகணும், இல்ல நாம அவனை சாகடிக்கணும். தண்ணி தண்ணி.
ஐயோ தண்ணி தண்ணி அம்மா தண்ணி அம்மா ஐயோ அம்மா தண்ணி ஏய் இந்த தண்ணி தண்ணியா அம்மா ஏயா இப்படி அனாவசியமா அடி வாங்கி அவஸ்தைப்படுற? பேசாம நீ யாரு, உன் கூட்டம் எங்க இருக்குங்கிற உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே? உண்மையை சொன்னா எங்க பாஸ் என்ன கொன்னுடுவாரு. சொல்லாட்டா இங்க அடி வாங்கியே செத்துருவிய, அதுக்கு என்னையா சொல்ற? ஆமாங்க, நாளை காலையில எஸ்பி ஐயா வந்ததும் நான் உண்மையை சொல்லிடுறேன். சபாஷ், இப்பதான் உனக்கு நல்ல புத்தியே வந்திருக்கு. உண்மையா சொல்ல போற? நீ உயிரோட இருந்தா தானே. மயக்க மருந்து போட்ட சிகரெட் நல்லா தான் வேலை செஞ்சிருக்கு. Abu Babu Gobu? Good morning, sir. Who is this girl? This is Veerakarikal, sir. The appa and see work today. Shut up. என்ன இங்கிலீஷ் மேன் பேசுற நீ? ஞாபகம் முதலாளி, ಈ குட்டி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சொல்ற. நம்ம வீட்டுக்கு புச்சா வேலைக்காரி ஓடும்னு சொல்லி கருதுமா, அதான் வெந்திருக்கு. வெந்தினுக்குதா? நமஸ்கரிக்கணும் முதலாளி. ஆமா, இதுக்கு முன்னாடி எங்க வேலை செஞ்சிட்டு இருந்த? അർജുൻ ദാസ് സ്റ്റേറ്റ് വീട്ടിൽ ഞാൻ 10 വർഷം ജോലി ചെയ്തിരുന്നു. ഇതാണ് എന്റെ സർട്ടിഫിക്കറ്റ്. क्या काम करती थी? घर का काम करता था. പിന്നെ എന്തിനാ ജോലി വിട്ട് വന്നത്? അയാള് ഫാമിലിയോടെ ഡൽഹിക്ക് പോയി. എനിക്ക് അച്ഛൻ അമ്മ യാരുമില്ല. എനിക്കൊരു ജോലി കിട്ടിയാൽ വളരെ സന്തോഷം. All right, you are appointed. என்னடிமுனியம்மா உன் கண்ணுல மை, யாரு வச்ச மை இது? நான் வச்ச மை. என்னது இது? ஷூக்கு பாலிஷ் போட்டனா, கைக்கு பாலிஷ் போட்டனா? ஐயோ, 6 மாசம் ஆகவே இது போக. புது ஜெட்டி பண்ணி நிறுத்துவேன். ஜெட்டி பண்ணினா என் பேண்ட் சட்டையே காணோம். என்னங்கடா விளையாடுறீங்களா? பல பலன்னு மூஞ்சி தெரியாத மாதிரி ஷூக்கு பாலிஷ் போட்டு வச்சிருந்தேன். எவனோ ஒருத்தர் மூஞ்சி தெரியாதவன் ராயில் போட்டானே. யுவராஜா, எல்லாம் ஓ வேலை தானே. என்கிட்ட இருந்து நீ ஒண்ணு எடுக்க முடியாது. நீ வரதுக்கு முன்னாடி நான் ஷூ போட்டாச்சு, சாக்ஸ் போட்டாச்சு, பனியன் போட்டாச்சு, ஜட்டி போட்டாச்சு. உனக்கு பயந்துகிட்டு நான் ஜட்டிக்கு நாடா கட்டுறது இல்ல, சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கேன். என்கிட்ட இருந்து என்ன எடுக்க முடியும் நீ? அதனால தான் சொல்றேன், ஒரு 50 கொடு. ஏம்பா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எத்தனை 50 கொடுத்துருக்கிறேன்? ஏதாவது ஒன்னாவது திரும்பி வந்துருக்குதா? ஆமா, நான் என்ன ஃபைனான்ஸ் கார்பரேஷன் நடத்துறேன்னு நினைக்கிறேன் நீ? இந்த பாரு, நீ இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் 50 வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு யுவராஜாங்கிற பேரு போய் 50ங்கிற பேர் நிலைச்சிரும். சரிதான் குர்ரா. எம்மா நேரமா நீ முட்டை உரிச்சு கிடப்பா. ஒன்லி 2 பேலன்ஸ். கோட்டையை பார்த்து கிளீன் பண்ணி உரிச்சு கொண்டு வரேன். நீ எப்ப முட்டையை ஊறிக்கிட்டு, நான் எப்ப வாரிக்கிட்டு? என்னடா சதைய முட்டை உரிச்சு வச்சுக்கிற? முழுசாவே காணுமே. என்ன உரியா?
இப்பதான் புரியுது என்ன விஷயம்னு. ஏய், இங்கடா, இங்கடா. ஐயோ, இவன் ஒருத்தன் தனியா வரானா, தட்டு முட்டு சாமானெல்லாம் எடுத்துக்கிட்டு தனி கொடுத்துரும் போற மாதிரி வர்றான். ஏய், வாடா. இவனை பாரு, அங்க பாரு. எந்தா 3 பேரும் ஒன்னாயிட்டு நோக்குனது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாக்கிறதுக்கு பளிச்சுன்னு இருக்குதா, அதனாலதான் 3 பேரும் முறைச்சு பார்த்து கிடக்குறோம். அதனடா எல்லா திவசமும் நோக்கிட்டு தானே இருக்கிறது? கரெக்ட், பட் டெய்லி டெக்னிக்கலா தெரியுது. அதாவது இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கிளறு கிளறா தெரியுது இந்த பங்களா அப்படிங்கிறான். அப்படிங்களா? எஸ், அதான ஞான் പറയുന്നത്. എന്താ ദീപ, നിനക്ക് ഉദവി ചെയ്യട്ടാ? நானா? யூ டெல், ஐ கம். கேப் கச்சா போதுமே, குண்டம் உள்ள குப்புன்னு குந்துவானே. நான் தீபா கள்ளி, தீபா பொண்ணு, துண்டு முண்டெல்லாம் கட்டக்கூடாது சொல்லி வைக்கிறேன். நல்ல புடவையா கட்டிக்கின்னு, ஜாக்கெட்டு நல்ல ஜாக்கெட்டா போட்டிக்கின்னு, தலைவாரி பின்னின்னு ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு முதலையா சொல்ல சொன்னாரு. சரி, அப்ப வச்சா ஆறானது கொஞ்சம் நிக்கும். எந்தா ஒன்னும் பறையாம மேல போகுது? பின்ன முதலாளி என்னென்ன கோபிக்கும்? Shut up. என் ராஜாவை சந்திக்க இந்த அளவுக்கு யார் அனுமதியும் தேவையில்லை. ராஜா டார்லிங், அப்பா என்ன இது முரட்டுத்தனம்? இத பாரு, கடத்தல் தொழில இருக்கிற நாம கல்யாணத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்படிதான் ஏதாவது சான்ஸ் கிடைக்கும் போது சந்தோஷமா இருக்க வேண்டியதான். என்ன சொல்றீங்க? ஆசைக்கு அப்பப்ப வடிகால் வேணும்னு சொல்றேன். சீ. வரட்டுமா? ஜோக்கர், ரூம்ல யாரும் இல்ல, காலையிலேயே போயிட்டாங்க. அடி சிறுப்பால உள்ள இருந்துட்டா இல்லன்னு சொல்றீங்க, வாங்கடா வெளிய. பின்ன கதவை திறந்து அவன் எட்டம் கேட்பான், நீ கட்டம் தானே கேட்ப, வேற எட்டம் பாருங்க தெரியுமா? எவனை கேட்டாலும் இல்லன்னு சொல்றானுங்களே. 50 rupees இப்ப என்ன பண்றது? யுவராஜா மச்சே, நீ எல்லார்கிட்டயும் 50 தானே கேட்ட, நான் உனக்கு 500 தரேன். ஏய் கஜு, உன் குணம் இந்த ஹாஸ்டல்ல வேற யாருக்கும் வராதுடா. நீ வாழ்க, உன் குணம் வாழ். எங்க வீட்டுல குளம் கிடையாது, கிணறுதான். அப்ப கிணறு வாழ்க. மச்சி, அனாவசியமா ஐஸ் வச்சு ஜலதோஷத்தை உண்டாக்காது. இந்த பணத்தை நான் உனக்கு சும்மா தர போறதில்ல. நான் வைக்கிற பந்தயத்துல நீ ஜெயிச்சு காட்ட, அப்புறம் கையை நீட்டுறேன், நான் பணத்தை ஊட்டுறேன். என்ன பந்தயம் சொல்லு, அடிச்சு தூள் கலப்புறேன். தூள் எல்லாம் கலப்ப வேணா. நீ நான் என்னடா சொல்றா? ஒரு பொண்ணு ஒண்ணு எனக்கு சஸ்பென்ஸ் எல்லாம் பிடிக்காது, சொல்லி தொலைடா. ஒரு பொண்ணை லவ் பண்ணி காட்டுறேன், அவ்வளவுதான். அடச்சே, இதையா இன்ஸ்டால்மெண்ட்ல சொன்ன? சரி, பொண்ணு யாருன்னு காமி, லவ் பண்ணி ஜெயிச்சு காமிக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி அவ சாதா இல்ல, நம்ம கூட படிக்கிற ராதா. யாரு? புனிதத்தலை நிமிராம அடக்க ஒடுக்கும் அவருமே அந்த பொண்ணா? ஏண்டா, எல்லாரும் முகத்துக்கு முன்னால முடியாதுட்டாங்க, நீ கொடுக்காததுக்கு நடக்காத ஒரு விஷயத்தை சொல்றியா? நம்மளால முடியாது. உன்னை பத்தி நான் என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ச்சே, நீ ஒரு ஆம்பளையா? ஆமா, நீ இவ்வளவு பேசுறிய, நீ பண்ண, நீ ஒரு ஆம்பளை தானே? இல்லையே, அதான் இல்லன்னு ப்ரூவ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. கெசெட்ல பாக்கல? கெசெட்லயா? பின்ன எங்களால முடியாது தானப்பா உனக்கு சவால் விடுறேன். அது மட்டும் இல்ல, நீ என்னமோ இந்த காலேஜ்ல பெரிய ஹீரோ நினைச்சிட்டு இருந்த. யூ ஆர் ஆஃப்டர் ஆல் ஜீரோ. யூ கோ ஸ்டாண்ட் இன்சைட் தி ஹீரோ. டேய், நான் என்னைக்குமே ஹீரோ தான்டா. நீ என் ஆண்மைக்கு விட்ட சவால் இது. இதுல கண்டிப்பா நான் ஜெயிச்சே காட்டுறேன். டீல்? டீல். ராஜா, இந்த உலகத்திலேயே எனக்கு 2 விரோதிகள் உண்டுன்னு உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்ல. அதுல ஒருத்தன் மதன்ல, இன்னொருத்தன் ஷேட். ஆமாம் பாஸ், இவ்வளவு நாளா மறைமுகமா தொல்லை கொடுத்தவனுங்க இப்ப பாஸோட நேரடியாவே மோத வர்றானுங்க. என்ன சொல்ற? ஆமா, நாம கொள்ளையடிக்கிற பொருளை வழக்கமா வாங்குற நம்ம பார்ட்டி ஜான்சன் தான் தடியன்.
அவனை அவங்க கைக்குள்ள போட்டுக்கிற சதி திட்டத்தோட வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி? ரொம்ப சீப்பான விலைக்கு ஜான்சன் கிட்ட அவங்க விற்க போற வைரத்தை நான் தட்டிட்டு வரணும், அப்படிதானே? கரெக்ட். டன். ஆமா, அவங்க எப்ப வராங்க? நாளைக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல. பாஸ் இவனுங்க வைரம் கொண்டாடுறத சொன்னாரு, ஒண்ணுமே காணுமே. எங்க ஒளிச்சு வச்சிருப்பானுங்க? சரியான திருட்டு பசங்க. ஓ, ஷபாஷ், குடுமையில ஒளிச்சு வச்சுட்டு வரீங்களா? ஒண்ணு புரிஞ்சு போச்சு, இவன் இந்த ஜென்மத்துல ராதாவை காதலிக்கவே முடியாது. அதுக்காக அடுத்த ஜென்மத்துல இவங்க நெஞ்சம் மரப்பதலை பாடுவாங்க. அது வரைக்கும் நான் காத்திருக்கணுமா? அடுத்த ஜென்மத்துல இந்த நோட்டேஷ் இல்லாது போங்கப்பா. என்ன சாதாரணமா நினைச்சுக்கிட்டீங்களா? பாத்துக்கிட்டே இருங்க, உங்க கண்ணு முன்னாலேயே ராதாவை நான் காதலிச்சு காமிக்கிறேன். ஆமா, நீ தான் காட்டுறேன்னு இருக்க. நீ எப்ப காட்டுறது, நாங்க எப்ப பாக்குறது? 500 ரூபாய் வேணாமா? அதோ பாரு ராதா, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல, மரத்தடியில தனியா உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறான். டே ஜோக்கு, நான் மட்டும் யுவராஜாவா இருந்திருந்தா இந்நேரம் அந்த ராதா மரத்தடியிலயா உட்காந்துருப்பா? பின்ன என் மடியில உட்காந்து படிச்சிட்டு இருப்ப. போகும், நிறுத்துங்க. ஹலோ. அவன் என்னமோ பேசுனா, அவனும் பேசுறா. கவனி. என்ன பெருசா பேசிருக்க போறான் இவன்? ஹலோன்னு இருப்பான், அவ போடா பொறுக்கின்னு இருப்பான். டேய் மச்சி, பையன் உதறான் பிச்சி. 500 ரூபாய்க்கு டேஞ்சர் வந்துருச்சு. ஒரே எச்சி. You scoundrel! எல்லாம் உன்னால வந்ததுடா. இந்த விஷப்பரிச்சையை வச்சுக்க வேண்டாம். டேய், நான் அவனுக்கு வெறும் பரிசை தாண்டா வச்சேன். நடுவுல பாம்பு கடிச்சு விஷ பரிசை ஆயிடும். எவன் கண்டா? பேசாம இருடா நீ. என் தப்பு. சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தாங்கிற மாதிரி அவன் அப்பப்ப 50 ரூபாய் சங்கு ஊதிட்டு இருந்தா, நான் பெருசா 500 ரூபாய் ஊதலான்னு பார்த்தேன். இப்ப அவனுக்கே சங்கு ஊதிடுவாங்க போட்டிருக்கேன். இன்னைக்கு அவன் ராசி பலன்ல விபத்துன்னு தானே போட்டிருந்தது. பின்ன என்ன சர்பத்து நான் போடுவான்? அப்பவே நினைச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. கேட்டா அப்பவே நினைச்சா அப்பவே சொல்றதுக்கு என்ன? ஏன் இவ்வளவு லேட்டு? நீ 20 மாசத்துல பிறந்தவனாச்சே. இந்த மேன் எதுக்கு இப்படி வந்து கூச்சல் போடுறீங்க? சாரி மேடம், ஒரு கவலை தான். உள்ள யுவராஜா எப்படி இருக்கு? பிரசவம் ஆயிடுச்சா? அதே பாம்பு தானடா கடிச்சது. பாம்புக்கு பிரசவம் ஆயிடுச்சா இல்ல உங்களுக்கு ஆயிடுச்சா? ஐயோ, அதாவது குணமாயிட்டாரான்னு கேக்குறாங்க அவரு. குணமாயிடும், ஓரமா போய் இருங்க. ஓரமா போய் இருக்கணுமா? ஏன் இங்க பாத்ரூம் கிடையாதா? அடே என்னடா ஏதாவது You scoundrel! டாக்டர், யுவராஜாக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். He is safe. Then we are safe. Thank you, doctor. Hello.
இப்போ உங்க உடம்புக்கு தேவையில்லையா? நோ ப்ராப்ளம். ஐ ஆம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு? என் உயிரை காப்பாத்துற உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நான் அதை நான் அப்பவே மறந்துட்டேன். ஆனா நான் மறக்கல. ராதா, வரதா உட்கார். என்ன ராதா அப்படி பாக்குற? இல்ல, இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் நான் இது வரைக்கும் வந்ததே இல்ல. அதான் வந்துட்டல. இந்த ஆர்டர் பண்ணு. ஐயோ, நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. நோ நோ, நான் தானே உனக்கு பார்ட்டி கொடுக்குறேன், நீ தான் ஆர்டர் பண்ணணும். எஸ் ப்ளீஸ். சம் ஃப்ரெஞ்ச் ஆனியன் சூப், 2. சிக்கன் ஆஸ்கர், 2. சம் வெஜிடபிள் ஆல்பிரட், அதுவும் 2. நூடுல்ஸ், 2. தென் ஐஸ்கிரீம் மேடம். அதுவும் 2. ஓகே, தேங்க்யூ. ராதா, என்ன? போயிட்டு வாங்க. ஃப்ரெஞ்ச் ஆனியன் சூப் 16 rupees. பரவாயில்ல. சிக்கன் ஆஸ்கர் 60 rupees. வெஜிடபிள் ஆல் பிரெட் 20 plus நூடுல்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம். பரவாயில்ல. அப்பா, மொத்தம் 250 தான். நோ ப்ராப்ளம். மிஸ்டர், உங்களுக்கு நோ ப்ராப்ளம், எனக்கு ரொம்ப நேரமா ப்ராப்ளமா இருக்கு. சாரி. என்னதா இன்னும் ஒண்ணு வரல? இல்லைங்க. வேற ஏதாவது ஜூஸ் கீஸ் சாப்பிடுறியா? ஐயோ, இப்பவே சூப்ல இருந்து ஐஸ்கிரீம் வரைக்கும் ஏகப்பட்டதை ஆர்டர் பண்ணிட்டோம். ஒண்ணும் வேண்டாம். ஓகே. ஆமா, இன்னைக்கு என்ன பார்ட்டி கேட்டீங்க திடீர் மக்களோ? என்ன விசேஷம்? அதுக்கு காரணம் நீதான். நானா? யாராலையுமே காதலிக்க முடியாத உன்னை நான் காதலிச்சு காட்டினா 500 ரூபாய் பந்தயம்னு கஜா சொன்னான். உன்னை காதலிச்சு காமிச்சிட்டேன். பந்தய பணத்தை சில்லறையாவே பையில வாங்கிட்டு வந்துட்டேன். ராதா, ராதா, எங்க போற? ராதா, ராதா, நில்லு ராதா. ராதா, ராதா, நில்லு. என்ன திடீர்னு கோச்சிட்டு வந்துட்டேன்? சொல்லாதீங்க. உன் கோபத்துக்கு காரணம் புரியுது. என்னடா ஆர்டர் கொடுத்து 1 மணி நேரம் ஆச்சே, இன்னும் ஒண்ணு வரலன்னு கோச்சிட்டு வந்துட்டியா? இது 5 ஸ்டார் ஹோட்டல் ஆச்சே. காலையில ஆர்டர் கொடுத்தா சாயங்காலம் தான் சாப்பிடணும். சரி சரி, வா. ஒண்ணும் தேவையில்லை. ராதா, ராதா, நான் சொல்றத கேளு. நம்ம சாப்பிடலனாலும் அவங்க பில்லு போட்டுருவாங்க. அப்புறம் நம்ம பணம் வேஸ்ட் ஆயிடும்ல. ஆமாமா, அதுவும் சாதாரண பணமா? ஒரு ஏழை பொண்ணை காதலிக்க நடிச்சது கிடைச்ச பணமாச்சே. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களை ராதா, நீ என்ன சொல்ற? எதுக்கு நோவு காக்கிக்கு கொண்டாட்டம்னு சொல்றேன். ஐயா, உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க போலி காதலுக்கு ஒரு கும்பிடு. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு செய்யாதீங்க. ஐயோ, ஆத்தா இங்க வந்து கிடக்காரு. ஆத்தா, சண்டால பசங்க ஒன்னையே கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க, திருட்டு பசங்க. ஐயோ, இந்த கிரேடத்துல இருந்த பெரிய வயலுக்கல்ல காணுமே. அது ஏகப்பட்ட வேலையாச்சு. ஐயோ, எங்கேயா போயிருக்கோம் பாருங்க. என்னப்பா பேசாம நிக்கிறீங்க? போய் தேடுங்கப்பா. வாங்க தேடி பாப்போம். தேடுங்கய்யா, எல்லா பக்கம் தேடுங்கய்யா, ஒரே இடத்துல தேடிட்டு இருக்காருங்கய்யா. கல்லு ஆட்டுக்கு பக்கத்துல தான் கிடக்குது. யாரு கண்ணுக்குமே தெரியாம என் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னா ஆத்தாவுக்கு என் மேல கருணை அதிகமாகிடுச்சு. கப்புன்னு அமைக்கலாமா?
ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மள அமுக்கிடுவானுங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கப்புன்னு நம்ம அமுக்கிக்குவோம். அது வரைக்கும் தேடுவோம். தேடுங்கய்யா, தேடுங்கய்யா. எங்க தேடியும் கல்லு கிடைக்கல. உனக்கு கிடைக்காது. முன்னால தேடு. அங்க போற பின்னால தேடு. தேடுங்க, தேடுங்க. அச்சோ, கல்ல காணுமே. ஆட்டுக்கு பக்கத்துல தானே வைரக்கல்லு கிடந்தது. இலையோட சேர்த்து ஆடு முழுங்கிருச்சா? ஆமா, உன் குரலே சரியில்லை. கல்ல நீதான் முழுங்கிருப்ப. தொண்டை கடியில 2 குழி வேற தெரியுது. ஆத்தா, கண்ணுல காட்டுன கையில குடுக்கலையே, அதுக்குள்ள இந்த ஆடு முழுங்கிருச்சு. ஐயோ ஐயோ. தாயே, நல்ல வாக்கு கொடுமா, நல்ல வாக்கு சொல்லுமா. ஏய், ஆத்தா வந்திருக்கேன்டா. ஆத்தா வந்த காரணத்தை சொல்லு தாயே. சொல்றேன்டா. பாவி பசங்க என்னையே கொள்ளையடிக்க வந்துட்டானுங்கடா. தாயே, என்ன சொல்றீங்க? ஆத்தா பார்த்தா ஆட்டுக்குள்ள பூந்தா மணி அடிச்சு உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கண்டா. அந்த சக்தியத்தான் இந்த ஆட்டுக்குள்ள புகுத்திருக்கண்டா. யாருதுடா இந்த ஆடு? உண்மைதா? அப்ப ஓடு. இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன் யார் தெரியுமாடா? தினமும் கற்பூரம் கொளுத்தி ஆராதனை பண்றானே பூசாரி மாரசாமி. அவனோட அக்கா அவனுக்கு கொடுத்த ஆடுறா இது. இது சாதாரண ஆடு இல்ல, தெய்வீக ஆடு. ஆடுதான் ஆத்தா, ஆத்தாதான் ஆடு, ஆடுதான் ஆத்தா. தாயே, நீ இப்படி வாடி. வைரக்கல் எங்க இருக்குது? இது தொண்டை கூடதான் இருக்கு. அத நான் அப்புறம் சொல்றேன்டா. இப்ப ஆத்தா மலையேற போறாடா. சீக்கிரமா கற்பூரத்தை போட்டுங்க. என்ன ஆச்சு? இப்ப நான் எங்க இருக்கிறேன்? ஏங்க என்ன இதெல்லாம்? ஆட்டோ மேல வந்தாயா? நல்ல வாக்கு சொன்னாயா? என்ன சொன்னா? பூசாரியா, ஆடு ஒண்ணுதாமே. ஆமா, என்ன? இது சாதாரண ஆடு இல்ல பூசாரியா, ஆத்தாதான் ஆடு. அப்படியா? மனோகர். எஸ் பாஸ். இன்னும் ராஜா வரலையா? இல்ல பாஸ். ஆல் ரைட். மனோகர், சும்மா சொல்லக்கூடாது. நம்ம கூட்டத்துல பாசுக்கு ராஜா ஒரு தனி பிரியம். என்ன செய்ய? பாஸுக்கு யார் மேலாவது தனி பிரியம்னா அது அவங்க குடும்பத்துக்கே டேஞ்சர். நீ என்ன சொல்ற? ஆமா, ராஜாவுடைய அம்மா எப்படி செத்தாங்க தெரியுமா? ஓ, தெரியுமே. ஹார்ட் அட்டாக்ல தான் செத்து போனாங்க. ஹார்ட் அட்டாக்ல இல்ல, நம்ம பாசுட அட்டாக்ல தான். உண்மையாவா? ஆமா, என்ன கடத்தல்காரன் எங்க அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நான் இங்க இருந்து விலகிக்கிறேன்னு அன்னைக்கு ராஜா சொன்னதும் பாஸ் அப்பா அவனை பயமுறுத்தி பண்ணி வச்சாரு. ஆனா அப்புறமா என்ன கூப்பிட்டு, மனோகர், எனக்கு என்னமோ ராஜா நம்ம கூட்டத்துல தொடர்ந்து இருப்பாங்கிற நம்பிக்கை இல்லை. ஏன் பாஸ்? அவன் தான் ஒத்துக்கிட்டானே. அது எனக்கு பயந்து. ஆனா அது நிரந்தரம் இல்ல. எப்போ அவன் தாய் மூலமா தகராறு ஆரம்பமாயிடுச்சோ அது தொல்லையாத்தான் இருக்கும். தொல்லைய தொடர விட்டுக்கிட்டே இருந்தா ஒரு கெட்டிக்காரனை நாம இழந்துருவோம். அதுக்கு நாம என்ன செய்யலாம் பாஸ்? யார் நீங்க? நாங்களா? ஏன் கதவை சாத்துறீங்க? வெளியே போங்க, போங்க. வராதீங்க, வெளியே போங்க. நீங்க யாரு? வராதீங்க, வெளியே போங்க. நீங்க யாரு? ஐயோ, என் ராஜா கூட வீட்டுல இல்லையே. நீங்க 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 ஐயோ, வேண்டாம் வேண்டாம்.
அம்மாவே தலையின வச்சு அமுக்கி மூச்சு திணற கொலை பண்ணது நம்ம பாஸ் தான். ஆனா தன்னை கடத்தல்காரனா பார்த்த அதிர்ச்சியில தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு ராஜா இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியா? அடப்பாவே, உண்மையா உழைச்சுக்கிட்டு இருக்கிற ராஜாவுக்கு எப்பேற்பட்ட கொடுமையை செஞ்சிருக்கிறான் அந்த துரோகி பாஸ். நோ பாஸ், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கேவலம் ஒரு ஆடால நான் போட்ட திட்டமெல்லாம் வீணா போச்சு. ஐ சி. ஜனங்க வந்துடவே தப்பிச்சு ஓடணுங்கிற பதட்டத்துல நான் ஓட வாசப்படி தடுக்கி கை நழுவி சில கீழே விழுந்துருச்சு. கரெக்ட். ராஜா, அங்க சிலை இருக்குதா, கிரீடமும் இருக்குதா? ஆனா அந்த கிரீடத்துல இருந்த 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை மட்டும் காணமாமே. அது எப்படி? பாஸ், என்னையும் நீங்க சந்தேகப்படுறீங்களா? இதுவரைக்கும் படல. நீயா? கதவை தட்டாம ஏன்டா உள்ள வந்த? தட்டாம கதவை திறந்து உள்ள வர்றப்பதான் சில பெரிய மனுஷனுடைய தகுதித்தம் எல்லாம் தெரியுது. பெரிய மனுஷன் போர்வையில கடத்தலும் கொள்ளையும் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறியா? அண்ணான்னு பதிலுக்கு என்னாலையும் கத்த முடியும். ஆனா அப்படி கூப்பிடைய நான் கூசுது. உண்மைதான்ப்பா. இந்த கடத்தல்காரன் அண்ணான்னு கூப்பிட்டு அந்த வார்த்தையை நீ அவமானப்படுத்த வேண்டாம். ஆனா நான் ஏன் இப்படி மாறினேன்னு உனக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. கொள்ளை அடிச்சா கோடீஸ்வரன் ஆகலாம், கடத்தல் பண்ணா கப்பல் மாதிரி கார்ல போகலாம். அதான் மாறி இருப்பேன். இல்ல, பசியால துடிச்ச என் தம்பியையும் படுத்த படுக்கையா இருந்த அம்மாவையும் காப்பாத்தான் நான் மாறினேன். கொள்ளையடிக்கிறதோ கடத்தல் தொழில் செய்யறதோ பாவம்னு இப்ப வேணா உனக்கு தோணி இருக்கலாம். ஆனா அந்த 15 வயசுல அது பாவமா புண்ணியமான்னு எனக்கு தெரியல. அப்படியே தோணி இருந்தாலும் நோ யூஸ். அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாவத்தை விட உங்க மேல இருந்த பாசம் ஒண்ணுதான். நான் ஒரு கடத்தல்காரன் தெரிஞ்ச உடனே இன்னைக்கு இப்படி பதறி துடிக்கிறியே. அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி நம்ம அம்மா தெரிஞ்சுக்கிட்டப்ப இந்த பக்கம் தான் வந்தான். எங்க போனோம்னு தெரியல சார். ஒவ்வொரு வேலை செக் பண்ணுங்க. போலீஸா? என்ன சார் இந்த நேரத்துல? கடத்தல்காரன் ஒருத்தன் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த தெருவையா தான் வந்தான். எங்க பதுங்கி இருக்கிறான்னு தெரியல. அதான் ஊர் வீடா தேடிக்கிட்டு இருக்கோம் நாங்க. அப்படியா? நீங்க எங்க வீட்லயும் தாராளமா தேடி பார்க்கலாம். தேங்க்யூ மேடம். எல்லா இடமும் தேடி பார்த்தவன காணோம் சார். ஓகே, சாரி ஃபார் த ட்ரபிள் மேடம். பரவாயில்லைங்க. வாங்க. ஐயோ பாவம், ஏதோ குழந்தை கூட்டத்துல தாயார தவற விட்டது போல இருக்கு. இங்க வந்து தேடுது. பூசாரியா, ஆத்தா கிட்ட குறைய சொல்ல வந்திருக்கேன். சொல்லண்டா. எனக்கு ஒரே மாமன், அவருக்கு ஒரே பொண்ணு.
அவளை நான் உயிருக்குயிரா காதலிக்கிறேன். மேல சொல்லு. அவ 6 அடி, நான் 3 அடி. அவளை குட்டையாக்கணும் இல்ல என்னை நெட்டையாக்கணும். உன்னை நெட்டையாக்குறது முடியாத காரியம். அவளை வேணா குட்டையாக்கலாம். காலை வெட்டிடுவீங்களா? பேசாத, வீட்டுக்கு போடா. உனக்கு ஏத்தா போல உன் மாமன் பொண்ணு குட்டையா இருப்பா. தாலி எடுத்து கப்பல் கழுத்துல கட்டிடு. 10 ரூபாய் உண்டியில போட்டு ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போடா. சரியா? எல்லாருக்கும் 5 ரூபாய், எனக்கு மட்டும் என்ன 10 ரூபாய்? இது காதல் விவகாரம். கரார் வேறதான். கப்பல் போடு. சரிங்க. அதா போடுறா. உண்டியில போடுறியா உள்ள இருந்து எடுக்கிறியா? போடுறா. அத்தா, எனக்கு சொத்தும் இல்ல சுதந்திரம் இல்ல, தெரியாம 10 பிள்ளைய பெத்து போட்டேன். என்ன நீதான் காப்பாத்தணும். ஏய்யா, ஆத்தா என்ன ரேஷன் கடையா வச்சிருக்கா? உங்களுக்கு அப்பப்ப அரிசி அளந்து கொடுக்க. உனக்கு தான் சொத்து இல்லன்னு தெரியுமே, அப்புறம் ஏயா 10 பிள்ளை பெத்த? தெரியாம பிறந்துருச்சுங்க. உனக்கே தெரியாம பிறந்துருச்சா? இது குழப்பமான விஷயம், நம்ம கிளறக்கூடாது. சரி, ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு 5 ரூபாய் உண்டியில போடு. அத்தா, என்னை காப்பாத்துமா. சு. அம்மா 5 ரூபாய் இருக்கா? ம். அம்மா மாரிம தள்ளி நீ நில்லு தள்ளி. பூசாரி గారు பூசாரி காரா? இன்னும் சைக்கிளே வாங்க முடியல. ఓ, ఇది భాష వివగారమా? అది కాదండి, నాకు బిడ్డలే లేదండి. అమ్మ కారుతో చెప్పిపోయేదానికి వచ్చాను సామి. எதுவுமே புரியல. தமிழ்ல சொன்னா மட்டும் ஆட்டுக்கு என்ன புரியவா போகுது? நீங்க செப்புனதெல்லாம் ஆட்டுக்கு புரிஞ்சு போச்சு. 5 ரூபாய் உண்டியில பெட்டுக்கோண்டி. సరేండి సామి. ஏமா அதை இருக்கிற? మీరు దాన్ని పెట్టిన పొమ్మని చెప్పినారండి. ஒரு கமர் கண்டி வேணா வை போண்டி. அந்த பாஸ பத்தி ஒரு தடையும் கிடைக்கலையே. நம்ம அம்மா முகத்துல தலையை வச்சு அழுத்தி மூச்சு முட்ட கதற கதற கொண்ட அந்த துரோகியோட இதயத்தை இந்த துப்பாக்கி குண்டுகளால தொலைச்சாதான் என் வெறி அடங்கும், என் ஆத்மா சாந்தி அடையும். அண்ணா, உங்க ஆத்மா சாந்தி அடைய நம்ம அம்மாவை அநியாயமா கொண்டு வந்த பாவிய எப்படியாவது கண்டுபிடிச்சு பழி வாங்காம விட மாட்டேன், விடவே மாட்டேன். மிஸ்டர் ராஜா, மிஸ்டர் ராஜா. எஸ் பாஸ். ஒரு முக்கியமான பார்ட்டியை மீட் பண்ண போறோம். செகண்ட் மெயின் ரோட்ல இருக்கிற வாசன் பொம்மை கடைக்கு உடனடியா வந்து சேர்றேன். உனக்காக நான் அங்க வெயிட் பண்றேன். அங்க நீ வெயிட் பண்றியா? எங்க இருக்கேன்னு தெரியாம தான் உனக்காக நான் இங்க வெயிட் பண்றேன். ஏய் பாஸ், இனிமே உன் உயிர் என் கையில. என்ன சார், என்ன வேணும்? அந்த டாக் பொம்மை வேணும். வில் போடு. சரிங்க. இன்னும் ராஜாவை காணுமா? ஐயோ, எஸ்பி ராமநாத்ல வராரு. இப்ப டைமண்ட் நமக்கு இருந்து ஆபத்தாச்சே. இதுக்குள்ள வச்சிருவோம். ஹலோ மிஸ்டர் மார்த்தாண்டன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. உங்க ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ்லாம் நல்லா நடக்குது இல்ல? பரவாயில்லைங்க, ட்ரபிள் ஒண்ணு இல்ல. ட்ரபிள் இல்லாத வரைக்கும் பிசினஸ் நல்லா தான் நடக்கும். ட்ரபிள் வந்துட்டா டல்லு தான் இல்ல? ஆமாங்க. அடடே, இந்த நாய் பொம்மை நல்லா இருக்குல்ல? என் டாக்டருக்கு இன்னைக்கு பர்த்டே, நல்ல பொம்மையா வாங்கிட்டு சொன்னா, அதான் இதே எடுத்துக்கலான்னு. I see. என்ன இது சத்தமே வரல? உள்ள ஏதாவது அடைச்சிட்டு இருக்கா என்ன?
ஐயோ படுபாதி திறந்து பார்த்துட்டாங்க, மாட்டிக்குவனே. எஸ்பி சார், இந்த பொம்மையை சார் வாங்கிட்டாங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேற பொம்மையை தரேன். இது உங்களுதா? ஆமா சார். இந்தாங்க சார் பில்லு. வர்ற சார். காலிங் 307. மிஸ்டர் ராஜா, மிஸ்டர் ராஜா. எஸ் பாஸ். நீ பொம்மை கடைக்கு வர வேணாம், அங்க எஸ்பி இருக்கிறாரு. நீ நேரா நம்ம இடத்துக்கு வந்துரு. ஓகே? அசையாத, நேரா நான் சொல்ற இடத்துக்கு வண்டியை ஓட்டு. நிறுத்து. இறங்க கீழே. முதல் நாள் செட்டி நீங்களா? நாங்களே தான். மரியாதை அந்த ராஜா மூலமா எங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச அந்த வைரத்தையும் தங்க பிஸ்கட்டையும் கொடுத்துரு. எங்க அந்த வைரம்? தெரியாது. எங்க அந்த தங்கம்? அது வந்து தெரியாது. சத்தியமா எனக்கு தெரியாது. சத்தியமா? அதுதான் நமக்கு சக்கரை பொங்கலாச்சே. மரியாதையா எங்க பொருளை திருப்பி கொடுத்துரு, இல்ல உன்னை உயிரோட சமாதி வச்சிருவேன். டார்லிங்கா. இவ யாரா இருக்கும்? ஒருவேளை அண்ணனோட காதலியா இருப்பாளோ? என்ன இன்னைக்கு ராஜா ரொம்ப டல்லா இருக்கீங்க? என்ன இது? இந்த அனு அழுக்கு போயிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நில்லுங்க, நீங்க ஏன் ராஜாவே இல்ல. என்ன? நான் ராஜா இல்லையா? ஆமா. எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? முதல்ல உங்களை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் ராஜாவா இருந்தா இந்த அணுவை அணு அணுவா ரசிச்சிருப்பாரு. ஆனா நீங்க உங்க அம்மாவை கொண்ட அந்த பாச பழி வாங்கணும்னு துடிக்கிற ராஜாவா தான் தெரியுறீங்க. ஆமா, அது என் கடமையாச்சே. கடமைக்காக காதலை மறந்துடுவீங்களா? மறக்கல. மறக்கலன்னா எப்பவும் போல ராஜாவுக்கு என் மேல ஆசை இருக்குங்கிறத இப்போ இந்த இறுக்கமான நெருக்கத்துல எனக்கு புரிய வைங்களேன். கடமைதான் முதல்ல. உண்மைதாங்க. ஆனா ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ அந்த பாச பழி வாங்கணும்னு நினைச்சே ஆபத்துல மாட்டிக்காதீங்க. இங்க வேகத்தை விட விவேகம்தான் முக்கியம். வந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே. நாம கொள்ளையடிச்ச சிலைகள் உங்க பாதுகாப்புல தானே இருக்கு. அதுல ஒரு சிலையை வைக்கிறதுக்கு பாஸ் ஏற்பாடு பண்ணிருக்கான். பார்ட்டி 10வது கிலோமீட்டர்ல நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா ஒரு சிலை எடுத்துட்டு வாங்க. சிலையா? என்னதான் நீங்க என்ன உண்மையா காதலிச்சாலும் சிலை இருக்கிற இடம் நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தானே நினைக்கிறீங்க? ஓகே, நான் கீழே வெயிட் பண்றேன். அந்த சிலையை பிரீஃப் கேஸ்குள்ள வச்சு உடனே எடுத்துட்டு வாங்க. வாயா அதுக்கு மல்லிகை டிங்டாக்கு டிங்டாக்கு ஆள் பூடிக்குது. என்னடி இது? முன்னேற்பாடா பாயெல்லாம் போட்டு தயார் நிலையில் இருக்கிற. இது வேறயா? என்ன இன்னைக்கு மதுரை வீரனுக்கு படையெல்லாம்? மதுரை வீரனுக்கு இல்லையா, உனக்காகத்தான். அடி பாவி, நான் உயிரோடு இருக்கும் போதே எனக்கு படையல் போட்டியா? என் ஆசை மச்சானுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதா? உனக்கு பிடிக்கும்னு தான் இட்லி, மீன் குழம்பு, வாத்து முட்டை, வறுத்த மீன், கோழி விதவிதமா செஞ்சு வச்சிருக்கேன். நான் முதல்ல குடிக்கணும். அதுக்காகத்தான் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஊத்து.
எப்படி இருக்கு மச்சான்? சும்மா கிச்சன் இருக்கு. ஒரே தூக்குது. வாய்க்கு காரம் ஏதாவது வச்சிருக்கியா? ஓ, இதோ மீன் குழம்புல ஊற வச்ச இட்லி. ஓ, இப்பெல்லாம் நீ இட்லிய ஊற வைக்கவே ஆரம்பிச்சிட்டியா? அதான் மல்லிகைப்பூ வாட்ட இருக்கு. ஆஹா, புட்டு உள்ள விட்டா போறதே தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுதா? தெரியல மச்சான், அதனாலதான் கேக்குறேன். அந்த ஆட்டுக்கிட்ட அப்படி என்ன விசேஷம் இருக்கு? அத மட்டும் என்கிட்ட கேட்காத. அந்த ரகசியத்தை நான் சொல்றதுக்கு என்ன வாத்து மடையனா? அது தெரிஞ்சுதான் மச்சான் வாத்து முட்டை அவிச்சு வச்சிருக்கேன். ஆஹா, இது கூட உள்ள போறதே தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுதா? தெரியல மச்சான், அதனாலதான் கேக்குறேன். அந்த ஆடு ஆடு கீடுன்னு கேட்ட அப்புறம் நான் ஓடி போயிருவேன். இத பாரு மச்சான், இனிமே நான் கேட்க மாட்டேன். அப்படியே கேட்டாலும் நீ சொல்லக்கூடாது. சொல்லுவேன். என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்றதுக்கு நீ யாரு? அந்த வைரத்தை இலையோட சேர்த்து ஆடு முழுங்கிருச்சே, அதை சொல்லுவேன். நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நான் கேட்க மாட்டேன். காது மூடிக்கிறேன். நீ மூடிக்குவியோ திறந்துக்குவியோ நான் விடுறதா இல்ல. ஆத்தாளே ஆடா வந்து குறி சொல்றதா பொய் சொல்லி ஜனங்களை ஏமாத்தி காசு சம்பாதிக்கிறனே, அதையும் சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, ஆட்டுப்புழுக்கு ஏன் சேர்த்து வைக்கிறீங்கன்னு கேட்டியே. என்னைக்காவது ஒரு நாள் புழுக்கியோட சேர்ந்து வைரம் வெளியே வந்துடாதான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அடப்பாவி மனுஷா, இது அப்பவே என்கிட்ட சொல்லிருக்க கூடாது. ஏன் ஒப்பங்கிட்ட புடிச்சு கொடுக்கறதுக்கா? அது இல்ல மச்சான், அந்த வைரம் வெளியில வர்றதுக்கு ஒரு வழி பண்ணிருப்பேன். கையூட்டு எடுத்துருப்பியா? தேதி கொடுக்கலாங்கறியா? அது இல்ல மச்சான், கத்தி அது வயித்துல. வைரம் நம்ம கையில. அத்தத்திட்டிய ஏன் வாயிலையும் வயிற்றையும் அடிச்சுக்கிறேன்? அடி பாவி, ஆட்டு வயிற்றுத்தா வயம் வரும்னு சொல்லியே, இப்ப வெறும் குடதாரடி வந்திருக்குது. அதுக்கு நான் என்னையா செய்வேன்? நீ தானே சொன்ன ஆடு வைரத்தை முழுங்கிருச்சு, அது வயிற்றுக்குள்ள இருக்குன்னு சொன்னேன். அதான் அடக்க சொன்னேன். ஐயோ 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 ஐயோ, அடி பாவி, ஆடு உசுரோடு இருந்தாலும் ஆத்தா ஆடு மேல வந்திருக்கான்னு குறி சொல்லி ஜனங்களை ஏமாத்தி 4 காசாவது சம்பாரிச்சிட்டு இருப்பனே, அதையும் கெடுத்துட்டியே. இப்ப அடுத்த ஆட்டை என்னடி பண்ண? பேசாம உங்க ஒப்பம் சுண்ணாம்பு தலையங்கிட்ட கொடுத்தா குறைச்ச விலைக்கு வித்துட்டு வந்துருவாண்டி. எங்க அப்பா வேணாயா? ஏன் நீயே விக்கிறீங்கறியா? கறி ரொம்ப நல்லா இருக்கியா? கறி ஆசையில என் காதை கடிச்சுக்கோ போல் இருக்கு. ஐயோ, பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. பிரியாணி செஞ்சிடுறியா? ஆக ஒரு ஆடு பிரியாணி ஆகிறது. நம்ம ஊர் ஜனங்கள்லாம் நல்லா கேட்டுங்க. யாரோ திருட்டு பசங்க அம்மனையே கொள்ளையடிக்க வந்ததுனால கோயிலுடைய புனிதத்துவமே கெட்டு போச்சு. அதனால கோயிலையே புனருத்தாரணம் செஞ்சு வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, தேர் திருவிழா எல்லாம் நடத்தணும். அதுக்காக கொடிமரம் நடப்புறோம். கொடிமரம் நட்ட 18 நாளைக்கு நம்ம ஊர் ஜனங்க வெளியூருக்கு போகக்கூடாது. வெளியூருக்கு போயிருக்கிற நம்ம ஊர் ஜனங்களும் உடனடியா திரும்பிடணும். என்ன புரியுதா? தர்மகர்த்த ஐயா, கொடிமரத்தை நீங்களே நட்டுருங்க. அதுக்கு என்ன, செஞ்சிருவோம். கொஞ்ச நாளா ராஜாவோட போக்கே சரியில்லை. எஸ் பாஸ், அந்த காமாட்சிபுரம் இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவன் இந்த பக்கமே வர்றதில்ல. கரெக்ட். நாம கொள்ளையடிச்சு அவன் பொறுப்புல ஒப்படைச்சிருக்கிற சிலைகளை கொண்டு வந்து கொடுக்கணும்னு பல முறை சொல்லியாச்சு. இன்னும் கொண்டு வந்து கொடுக்கல. ஒருவேளை அப்ப உங்களையும் ஏமாத்த நினைக்கிறானா? Never. இந்த ஜென்மத்துல இந்த மார்த்தாண்டனை ஏமாத்த ஒருத்தன் பிறக்கல. அந்த சிலைகளை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். டோனி. எஸ் பாஸ். நீ நேரா ராஜா வீட்டுக்கு போற. அங்க மறைச்சி வச்சிருக்கிற நம்ம சிலைகளை எடுத்துக்கிற, இங்க வந்து சேர்ற. ஓகே? அப்படியே செய்யறேன் பாஸ். என்னாச்சு? யார் உங்களை கட்டி போட்டா? ஒரு ஆப்பிரிக்காக்கார வந்தான். அவன் ரொம்ப கருப்பா இருக்கான். உன்னை எங்கன்னு கேட்டான். நான் இல்ல விட்டுச்சு. உடனே கட்டிச்சு, மேலே போயிடுச்சு. இவங்க கட்ட ஒத்து விடுங்க.
என்னடா ஒரே குழப்பமா இருக்குது. சின்ன ராஜா தான் செத்து விட்டாரு, பெரிய ராஜா தான் கீழே. இப்ப சின்ன ராஜா எப்படி வந்தாரு? இதுல ஏதோ மர்மம் அடங்கி இருக்குது. இத்த கம்முன்னு விட்டா நடக்காது, கண்டுபிடிச்சே தீரணும். வேண்டாம், என்ன ஒண்ணு செஞ்சிடாத. நீ சொன்னபடி நான் யுவராஜாவை வர வச்சுட்டேன். அவரும் சிலைகள் இருக்கிற இடத்த சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் என் வாழ்க்கையை கெடுத்துறாத. இத்தனை நாள் அந்த ராஜா அனுபவிச்ச இந்த அழகான உடலை அவன் செத்ததுக்கு அப்புறம் நான் அனுபவிக்கிறதுல தப்பே இல்லை. நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன விட்டுடு. செத்தா மண்ணு திங்க போற இந்த உடம்ப இப்ப இந்த மார்த்தாண்ட அனுபவிச்சா குறைஞ்சா போயிடும். போறதை விட ஒரு போலீஸ் ஆபீசரான நானும் கூட வந்தா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்ல? ஆமாங்க, நாங்களும் வரோம். எஸ், நீங்களும் வரதான் நல்லது. கம் ஆன், கெட் இன். சாபாஷ், கொண்டு வந்துட்டியா? அந்த சிலைகள் மட்டுமில்ல பாஸ், இந்த 2 அழகு சிலைகளையும் சேர்த்தே கொண்டாந்திருக்க. புரியுது, என் டேஸ்ட் உனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. இன்னும் எதுக்கு அந்த வேஷம்? கலைச்சிடு. அடப்பாவி, நீ யுவராஜா இல்லையா? இல்ல, ராஜாவா யுவராஜா மாறினா நான் இவனை யுவராஜாவா மாத்தினேன். உங்க யுவராஜா அதோ. யுவராஜா, தீபா, நீங்க ஏன் வந்தீங்க? என்ன சந்தோஷப்படுத்த. இந்த வயசுல தாண்டா எனக்கு அனுபவிக்கணுங்கிற ஆசையே வந்திருக்கு. Hi, evening good. We stuffed the remote and I'm trying to say it's fun. Whiskey. Thank you. Very nice. கொஞ்சம் ஐஸ் போடுறேன். இந்த வயசுல அதுவும் ஒரே நேரத்துல 2 பொண்ணுங்க கேக்குதா? இப்பதான் புரியுது வயசானால செவலம் வரும்னு. உனக்கு இன்னும் கோய்ப்பு இருந்தா எங்க துறைய சுடுறதுக்கு 2 தடி பசங்க கிட்ட துப்பாக்கி கொடுத்திருப்பேன். கை ஓடுறோம், துப்பாக்கி சுத்துறோம். ஆளுங்களை எல்லாம் துப்பாக்கி கீழே போட சொல்லு. Come on. Throw the guns down. தாதா, தீபா, அந்த கண்ணை எல்லாம் எடுத்து அந்த அறையில போடுங்க.